السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷாஅல்லாஹ் இப்ப நல்ல சப்தமாஸ் பதில் சலாம் வருது. அப்படித்தான் நாம ஒவ்வொன்னே கத்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். எல்லா புகழும் எல்லா நன்றிகளும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வை நாம் புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் உண்டாவதாக, அவருடைய தோழர்கள், அவருடைய குடும்பத்தார் அனைவர் மீதும் உண்டாவதாக, நம் மீதும் உண்டாவதாக. இப்போதைய நம்முடைய தலைப்பு, அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? அப்படி என்றால் அல்லாஹ் யாரையாவது நேசிப்பான் என்பது உண்மையாயிரு. அல்லாஹ் யார் யாரையெல்லாம் நேசிக்கிறான், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கு, அல்லாஹ் என்னை நேசிக்கணும். இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? அல்லாஹ் என்னை நேசிக்கணும், அல்லாஹ் என்னை நேசிக்கணுங்கிற ஆசை நமக்கு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. அப்படின்னா அல்லாஹ் நேசிக்க கூடியவன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களை நேசிப்பான். நாமும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் நம்மை படைச்சிருக்கிறான், நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறான், நமக்கு உணவு கொடுக்கிறான், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறான், நம்முடைய மானத்தை மறைக்கிறதுக்கு ஆடை கொடுத்திருக்கிறான், நம்ம தங்குவதற்கு வீடு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறது நிறைய. அல்லாஹ்வை நாம் நேசிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நாம பார்க்கிற பார்வை, பார்க்கறதுக்கு ஆற்றல் கொடுத்திருக்கான், கேட்கறதுக்கு சக்தி கொடுத்திருக்கான், பேசுறதுக்கு சக்தி கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்துல நாம் என்னென்ன நன்மைகளை எல்லாம் நாம அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அது எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது. அந்நியமத்தும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்துதான் நமக்கு நியம அருட்படைகள். அப்ப அல்லாஹ்வை நாம் நேசிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் ரொம்ப நேசத்திற்குரியவன். யாரையும் விட நமக்கு மிக மிக நேசத்திற்குரிய அவன் தான் இருக்க முடியும். அவனை விட நமக்கு நேசத்திற்குரியவர்கள் அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது, எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மை படைச்ச ரப்பை விட நமக்கு நெருக்கமானவன் வேறு யார் இருக்க முடியும்? நம்முடைய பிரியத்திற்குரியவன் யார் இருக்க முடியும்? நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடிய கருணையாளன் வேறு யார் இருக்க முடியும்? நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய துஆவை ஏற்பதற்கு எப்போதும் நம்முடைய துஆவுக்காக நாம் திரும்பினால் நம்முடைய துஆவை கேட்கக்கூடியவன் வேறு யார் இருக்க முடியும்? அல்லாஹ் மட்டும்தான். நாம எங்க இருந்தாலும் நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். எப்படி அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், நாம் பேசுவதை கேட்கிறான், அதை கொண்டு அல்லாஹ் நம்மோடு எப்பவுமே இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வை நாம் நேசிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்முடைய ரப்புங்கிறது முதல் காரணம். நம்மை படைத்தவன், அவனுடைய எல்லா நன்மைகளையும் அவன் வந்து நம்ம அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆகவே அவனை நாம் நேசிக்கிறோம். அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நாம நேசிக்கணும், ஏன்னா நமக்கு ஈமான் இருக்குது. நாம் அவனை நேசிச்சுதான் ஆகணும். ஏன்னா ஈமானும் நேசமும் பிரிக்க முடியாது. ஏன்னா நம்ம யாரை ஈமான் கொண்டிருக்கிறோமோ அவனை பார்க்காமலேயே அவன் மேல உள்ள நேசத்துல நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன், அவனை தவிர வேறு யாரும் எதுவும் இறைவனா ஆக முடியாது நம்ம நம்புகிறோம். அப்ப நம்ம அவனை நேசத்திற்குரிய இறைவனா நாங்க நம்புகிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை உறுதியாக கடுமையாக நேசிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்குறாங்களே, அவங்க வணங்கக்கூடிய பொய்யான தெய்வங்களை நேசிக்கிறார்களா இல்லையா? அவர்களை விட உறுதியா நேசிப்பார்கள். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வணங்கி கொண்டிருக்கிற தெய்வங்களை, பொய்யான தெய்வங்களை, எந்த சக்தியும் இல்லாதத, எதையும் பார்க்காதத, எதையும் பிடிக்காதத, எதையும் கேட்காத ஒரு தாங்கள் வணங்கக்கூடிய பொய்யான விஷயங்களை அல்லாஹ்வை நேசிக்கிறத போல நேசிக்கிறாங்களாம். ஆனா அல்லாஹ்வை ஈமான் கொண்டவங்க அவங்களை எல்லாரையும் விட அல்லாஹ்வை மிக மிக உறுதியாக நேசிப்பார்கள். அல்லாஹ்வை நாம நேசிக்கிறோங்கிறத விட அல்லாஹ் நம்மை நேசிக்கிறத ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம நேசிக்கிறோம் பெயர் அளவுக்கு சொல்லி கொண்டு இருந்துட்டு, ஆனா உண்மையா அல்லாஹ் யாரை நேசிப்பாங்கிற தகுதியை நம்ம தெரியாம இருந்தோம், அந்த அறிவு நமக்கு இல்லாமல் இருந்ததுன்னு வைங்க,
தகுதியே இல்லாத, நாம் உண்மையிலே அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அளவுக்கு தகுதியே இல்லாமல் இருந்துட்டு அல்லாஹ் நம்மை நேசிப்பான் அப்படின்னு நினைச்சா அது அறிவாளித்தனமா, அது புத்திசாலித்தனமா? இல்ல. நமக்கு தகுதி இருக்கணும். உண்மையில அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிப்பான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அந்த தகுதியோடு நம்மை வளர்த்துக்க முடியும், நம்மை மாத்திக்க முடியும். ஒருத்தர் தப்பான ஹராமான எல்லா காரியத்தையும் செய்துக்கிட்டு நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டா அல்லாஹ் அவரை நேசிப்பானா? அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன்னு சொல்றது மட்டும்தான் ஒருத்தரை அல்லாஹ் நேசிக்கிறதுக்கு காரணமா இருக்கும்னா, இந்த உலகத்துல திருடனா இருக்கட்டும், கொலைகாரனா இருக்கட்டும், எவ்வளவு ஹராமான காரியத்தை செய்யறவனா இருக்கட்டும், அவனை கூட அல்லாஹ் நேசிக்கிறான் ஆயிரும். ஆனா உண்மையிலே அல்லாஹ் யாரை நேசிப்பாங்கிறத அல்லாஹ் சொல்றதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதைத்தான் இந்த தலைப்புல நாம கொஞ்சம் கொஞ்சமா சில குர்ஆனுடைய ஆயத்துகள் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் மிக மிக சின்ன சின்ன குட்டி குட்டி ஆயத்துகள்ல இருந்து அதை ஆரம்பிக்க நினைக்கிறேன். முதல் ஆயா அல்லாஹ் தஆலா சூரா அத்-தௌபா 9வது சூராவுடைய 4வது ஆயத்துல சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். நிச்சயமாக அல்லாஹ் முத்தகீன்களை நேசிக்கிறான். முத்தகீன் தக்வா உள்ளவர்கள். தக்வா அல்லாஹ்வுக்கு உண்மையாக பயந்து நடக்கக்கூடிய ஒரு நிலைதான் தக்வா. அல்லாஹ் எதை தடுத்துட்டானோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானோ அதை விட்டு விலகி இருக்கிறதுக்கு பெயர் தான் தக்வா. தக்வா அப்படின்னு சொன்னா ஒருத்தர் தன்னை காத்துக்கிறது. எதையெல்லாம் அல்லாஹ் வெறுப்பானோ அதையெல்லாம் விட்டு விலகி தன்னை காத்துக்கிறார் பாருங்க ஒருத்தர், அதுதான் தக்வா. எந்த பாவத்தெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை செய்யாம ஒருத்தர் தன்னை பாதுகாத்துக்கிறான்னு வைங்க, அதுக்கு பேர் தக்வா. என்ன காரியங்கள் என்ன பேச்சுக்களாலும் அல்லாஹ்வுடைய கோபம் நம்ம மேல வந்துடுமோ அந்த கோபம் வரக்கூடாது, நாம் அதை செய்திடக்கூடாது, அந்த பேச்ச பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம விலக்கிக்கிறோம் பாருங்க, அதுதான் தக்வா. தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் தடுத்ததை விட்டு நம்மை தடுத்துக் கொள்றது, நம்மை விலக்கிக் கொள்றது, அதுதான் தக்வா. அப்போ தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிப்பான்னு இந்த ஆயத்துல சொல்றான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தக்வா இருக்குதான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல நாம யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹ் தடுத்தது ஏதோ நம்ம செய்யறோமா? ஆஹா, இது அல்லாஹ் தடுத்ததாச்சே, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ் தடுத்தது. இந்த காரியங்களை இதையெல்லாம் நம்ம செய்தா நம்ம தக்வாவுக்கு எதிராக நடக்கிறோம். அந்த பண்பு நம்மிடம் இல்லை, நமக்கு தக்வா இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒருவர் பேசுற பேச்சா இருந்தாலும் அவர் செய்யற எந்த செயலா இருந்தாலும் அவர் கவனிக்க வேண்டியது என்னமா, இது அல்லாஹ் தடுத்ததா அனுமதிச்சதா? அனுமதிச்சதை செய்தோம்னா அது அல்லாஹ்வுடைய நேசத்தை தான் கொண்டு வரும், ஏன்னா அல்லாஹ்வே அனுமதிச்சிருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு விலகி போவீங்க, அதனாலே அல்லாஹ்வுடைய நேசம் வரும். இப்ப ரெண்டு விஷயம் இருக்குது. தக்வாங்கிறது அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகிறது. யாரெல்லாம் அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகி கொண்டாங்களோ அவங்கள அல்லாஹ் நேசிப்பான்னு சொல்றான். அப்போ ஒருத்தர் பாவங்களை விட்டு விலகி கொண்டாருன்னா அவர் நன்மையை செய்வாரா இல்லையா? அந்த நன்மையை செய்யறவங்களே அல்லாஹ் நேசிப்பான். அப்ப முதல் காரணம் அல்லாஹ் நம்மை நேசிக்கணும்னா நாம அல்லாஹ் தடுத்ததை எல்லாத்தையும் விட்டுறணும். ஹராமானது என்ன, மக்ரூ வெறுக்கத்தக்கது, வெறுப்பானது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது என்ன, அது தெரிந்து விலகி கொண்டு விட்டுறணும். அதை செய்யக்கூடாது. செய்திருந்தா அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்கணும். ஆகவேதான் முதல் விஷயம் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன்ங்கற சொல்றத வச்சு இந்த ஆயத்தின் மூலமா அல்லாஹ் அவனுக்கு பயந்து பாவங்களை விட்டு விலகிக் கொள்கிறவரை தடுத்து விலகிக் கொள்கிறவர்களை நேசிக்கிறான்னு தெரியும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலா யாரை அடுத்து நேசிப்பாங்கிறது முக்கியமான இன்னொரு ஆயத்து இருக்கு. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நீதி செலுத்துபவர்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்கிறார். நீதியாக பேசணும், அநியாயமா பேசக்கூடாது. நாம செய்யற செயல்கள்ல நியாயம் இருக்கணும். அல்லாஹ் அனுமதித்த ஒன்றுதான் நியாயம். அல்லாஹ் எதை தடுத்துட்டாங்கனோ அதை நம்ம செய்தோம்னா அது ஒரு அநியாயம். இன்னைக்கு நிறைய பேரு நீதியாக பேசுறது இல்ல, நீதியா நடக்கிறது இல்ல, நியாயத்தின் பக்கம் இருக்கிறது இல்ல. அப்போ அல்லாஹ் அவங்களை நேசிப்பானா? நேசிக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் நீதியான, அவன் நீதி உள்ளவர்களை நேசிக்கிறான்.
நம்முடைய வாழ்க்கையில நாம ஏதாவது ஒரு விஷயத்துல அநியாயத்துக்கு ஆதரவு தரோம், அநியாயமான ஒன்றுக்கு பரிஞ்சு பேசுறோம், அநியாயம் செய்பவரை ஆதரிச்சு பேசுறோம் அப்படின்னா நம்ம நீதியாக இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தருடைய பொருளை திருடுறார், இது ஒரு அநியாயம். அப்போ திருடுறதும் அநியாயம், திருடுறவனுக்கு ஆதரவு கொடுக்கறதும் அநியாயம். ஒருத்தன் இன்னொருத்தனை கெட்ட வார்த்தையால பேசுறார் அல்லது புறம் பேசுறார், அப்போ பேக் பைட்டிங் புறம் பேசுறாரு, அப்போ ஒருத்தருடைய குறைய பேசுறாருன்னு அர்த்தம். அப்ப அதுல அதை தடுக்கணும் அல்லது அவங்களை விட்டு விலகி கொள்ளணும். அப்போ ஒருத்தர் அந்த மாதிரி செய்யறவருக்கு ஆதரவு தராரு, புறம் பேசுறவருக்கு காது கொடுக்கிறாரு, அதுல சந்தோஷம் அடைகிறாரு அப்படின்னா அது ஒரு அநியாயம். சிலர் என்ன செய்வாங்க, தன்னுடைய சொந்தக்காரர் என்று சொன்னா மட்டும் அவன் அநியாயமே செய்திருந்தாலும் ஆதரவு தருவாங்க. இது தப்பு இல்லையா? நம்முடைய சொந்தமா இருந்தாலும், நம்முடைய அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், அல்லது நம்முடைய அத்தாவா இருந்தாலும், யாரா இருந்தாலும், நியாயம் என்றால் அந்த நியாயத்தின் பக்கம் நிக்கணும். அப்ப நமக்கு தெரிஞ்சவங்க நம்முடைய சொந்தங்களுக்காக அநியாயத்துக்கு ஒத்துழைக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்னா நீதியாக நடக்கக்கூடியவர்களை நேசிக்கிறான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் தஆலா சூரா நிசா 4வது சூராவுடைய 42வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். மூணாவது, இந்த ஆயத்துல நான் சொல்ல போற சூரா பக்ரா 2வது சூராவுடைய 222வது ஆயத். இங்க கவனிங்க, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன் என்று சொல்றான். இங்க இந்த ஆயத்துல மட்டும் 2 பேரை அல்லாஹ் நேசிக்கிறத சொல்றான். முதல்ல யார் தெரியுமா? அல்லாஹ் அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்துகிறவர்களை நேசிக்கிறான். அத்தவ்வாபூன். அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறான். நாம பாவம் செய்யக்கூடாது, செய்துட்டோம், நாம அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்கணும், தௌபா செய்யணும். யாரெல்லாம் இந்த உலகத்துல தாங்க செய்த பாவத்தை நினைச்சு கவலைப்பட்டு வருந்தி இதை நம்ம இனிமேல் செய்யக்கூடாது, இதை விட்டுடணும் அப்படின்னு உறுதியோடு நிலையா இருந்து அந்த பாவத்தை செய்யாமலே இனி அடுத்து இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் பாத்தீங்களா, ஒருத்தவங்க தப்பு செய்துட்டாங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா அவங்களை இனி நேசிக்கவே மாட்டான்னு சொல்ல முடியாது. யார் வேணா தப்பு செய்திருவாங்க, ஆனா தப்பு செய்துட்டு அந்த தப்புலயே அந்த பாவத்திலேயே நிலையா இருக்கக்கூடாது. ஆனா யார் அல்லாட்ட திருந்தி, அல்லாஹ் நான் இந்த பாவத்தை செய்துட்டேன், இது நீ வெறுக்கக்கூடியது, இது ஹராம், எனக்கு நல்லா தெரியுது, இதை நான் செய்துட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, நான் உண்மையிலே இதை நான் செய்ததுக்காக கவலைப்படுறேன், வருத்தப்படுறேன், இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லாட்ட உறுதிமொழி கொடுத்து இனி செய்யாம உறுதியா இருக்கிறாரோ அவரே அல்லாஹ் நேசிப்பானா. அப்படின்னா என்ன? இந்த தௌபா கேட்கிற அவரே அல்லாஹ் நேசிக்கிறார். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் எவ்வளவு நம்ம மேல கருணையும் அன்பும் காட்டுறானா, நாம பாவமே செய்துட்டா கூட நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம நேசிப்பான். ஏன்னா நம்ம அல்லாஹ்வுடன் திரும்புறோம். தௌபாங்கிறது அல்லாஹ்ட்ட திரும்புறது. அல்லாஹ் நான் உனக்கு மாறு செய்துட்டேன், தக்வா இல்லாம நான் நீ தடுத்த ஒன்றை நான் செய்துட்டேன், ஒரு ஹராம செய்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சு அவர் அந்த பாவத்தை இனி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இனி அதை விட்டுடணும் அப்படின்னு முடிவு செய்து அல்லாஹ்ட்ட திரும்பி இனிமேல் செய்யாம இருந்துட்டாருன்னா அல்லாஹ் தஆலா அவரையும் நேசிக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நான் 3 விஷயங்களை சொல்லியிருக்கேன். முதல்ல தக்வா உள்ளவர்கள் எல்லாம் நேசிக்கிறான், இரண்டாவது நீதியாக பேசுகிற நீதியாக நடக்கிறவர்களை எல்லாம் நேசிக்கிறான், மூணாவது இந்த 3வது ஆயத்துல நம்ம பார்த்தோம், முதலாவது தௌபா செய்பவர்களை எல்லாம் நேசிக்கிறான். 3 பேரை பார்த்துட்டோமா? இதே ஆயத்துல 4வது அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்றான், வயுஹிப்புல் முத்தஹிரீன். தஹாரத்தோடு இருப்பவர்களை எல்லாம் நேசிக்கிறான். தஹாரத்துல என்ன தெரியுமா? சுத்தமாக இருப்பவர்கள். அப்படின்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் அசுத்தத்தை விட்டு விலகி இருந்து தங்களையும் தாங்க இருக்கின்ற இடத்தையும் தாங்க அடியக்கூடிய ஆடையையும்
சுத்தமா வச்சுக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் நேசிக்கிறாங்க. அல்லாவுக்கு பிடிக்கும் யாரெல்லாம் சுத்தமா இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கும். அல்லாவுக்கு பிடிக்காதது அசுத்தம். அசுத்தம். இன்னைக்கு தஹாரத்துனா என்ன தெரியுமா? முதல்ல நாம குளிச்சு சுத்தமா இருக்கிறது. அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சிறியவங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய உடம்புல அசுத்தம் இருக்கக்கூடாது. நமக்கு குளிப்பு கடமையா இருக்குன்னா அந்த குளிப்பு கடமையிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம வெளியே வர முடியுமோ, அதாவது தூய்மை அடைய முடியுமோ, அவ்வளவு சீக்கிரம் தூய்மை அடைஞ்சிடணும், சுத்தமாயிடணும். அப்போ அசுத்தமாகவே இருக்கிற நிலையில நம்முடைய வாழ்க்கைய தள்ளக்கூடாது. அப்போ குளிச்சிடணும். இது ஒரு விதமான சுத்தம். இதுதான் பெரிய அளவுக்கு நம்ம சுத்தமா இருக்க வேண்டிய கடமையாகும். இன்னொன்னு, நம்ம குளிச்சு சுத்தமா தான் இருப்போம், ஆனாலும் ஒது இல்லாம இருப்போம் வைங்க, அது ஒரு அசுத்தம். அது சின்ன அசுத்தம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உடம்புல இந்த சின்ன அசுத்தம் எதனால ஏற்படும் தெரியுமா? ஒண்ணு, நாம சிறுநீர் கழிச்சுட்டா அந்த அசுத்தம் வந்துடும். முதல்ல ஒதுவோடு ஒருத்தர் இருந்து பிறகு சிறுநீர் கழிச்சார், சுத்தம் பண்ணிக்கிறார். ஆனாலும் இப்ப அவர் ஒதுவோடு இல்ல, ஒது செய்யற வரைக்கும் அவர் அந்த அசுத்தத்துல இருக்கார். இது ஒரு சின்ன அசுத்தம். ரெண்டாவது, மலம் கழிச்சார், சுத்தம் பண்ணிட்டாரு, ஆனாலும் அவர் ஒதுவோடு இல்லைல, அப்போ ஒரு சின்ன அசுத்தோடு இருக்கிறார். மூணாவது, அவருடைய உடம்புல இருந்து காற்று பிரிஞ்சிருச்சு. அது துர்நாற்றமா பிரியலாம், அல்லது சப்தம் துர்நாற்றம் இல்லாமல் பிரியலாம், அல்லது சப்தமா பிரியலாம், எப்படியோ ஒண்ணு பிரிஞ்சிச்சு, வெளியேறிச்சு. அப்போ இதனால அவர் அசுத்தத்தில் ஆயிடுறாரு. தொஹாரத் இல்ல, அவற்ற சின்ன அசுத்தத்தில் இருக்காரு. ஏன்னா இப்ப அவருடைய ஒது இல்லை இல்லையா? எந்த நிலையில நம்ம ஒதுவோடு இல்லையோ அந்த நிலை எல்லாமே சிறிய அசுத்தத்தோடு தான் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். தெரிஞ்சுக்குங்க. நாலாவது விஷயம், நல்ல தூங்கிட்டோம். நம்ம தூங்கி எழும்போது சிறிய அசுத்தத்தோடு தான் இருக்கும். சில டைம்ல சில நேரங்கள்ல பெரியவங்க குளிப்பும் கடமையான நிலை இருப்பாங்க, பெரிய அசுத்தம் அது, அவங்க கட்டாயம் குளிச்சுதான் ஆகணும். சிலத்துல குளிப்பு கடமையா இருக்காது, ஆனா சிறிய அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அதாவது நம்ம நல்ல தூங்கிட்டோமாவே கண் விழிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு அசுத்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதனால தான் நாம ஒது செய்ய வேண்டும். இது நான்காவது வகை. அப்ப இந்த மாதிரியான முறையில என்னென்ன காரணங்கள் எல்லாம் நம்முடைய உடம்புல சிறிய அசுத்தத்தை ஏற்படுத்துதோ அந்த அசுத்தத்திலிருந்து நீங்கிறதுக்கு பேர் தொஹாரா, தொஹாரத். அதுக்கு பேர் தொஹாரத். தொஹாரத்னா சுத்தம், சுத்தமாக இருக்கிறது. இப்படியும் இருக்கு. இன்னொன்னு, வெளிப்புற அசுத்தங்கள் இருக்குது. இது உள்புறத்துல வரக்கூடிய அசுத்தம் தான் இந்த தொஹாரத்து தேவைப்படுது, ஒது செய்யறது இதெல்லாம். இன்னொன்னு, வெளிப்புற அசுத்தம் என்ன? ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறார், யூரின் போறார், அவரு சுத்தம் செய்யல, அவருடைய ஆடையில அந்த யூரின் பற்றுது. அப்போ வெளியிலேயே அவருடைய ஆடையில யூரின் பற்றுச்சு, அதனால அசுத்தமாயிடுச்சு, நஜீஸ். அல்லது அவருடைய இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான அசுத்தங்கள் இருக்கு, நஜீஸ். இது எல்லாத்தையும் விட்டு சுத்தமா இருக்கிறது பேரு தொஹாரத். ஆகவே அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இது ஈமான்ல ஒரு பகுதின்னு சொன்னாங்க, ஈமானுடைய பாதின்னு சொன்னாங்க. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூய்மையாக இருப்பது, தஹாரத்தோட இருப்பது ஈமானில் பாதி. ஈமானில் பாதினா நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த சிறிய அசுத்தங்களை விட்டு பெரிய அசுத்தங்களை விட்டு விலகி இருந்தால் மட்டும்தான் நாம நம்முடைய ஈமான் அடிப்படையில செய்யக்கூடிய தொழுகையை நிறைவேற்ற முடியும். ஏன்னா அல்லாஹ் தொழுகையை ஏற்றுக்கொள்ளணும்னா இந்த அசுத்தங்களை விட்டு விலகி இருந்தா மட்டும்தான் அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்கும். ஆகவேதான் தொழுகைக்கு முன்னாடி நம்ம உது செய்துகிறோம், நம்முடைய முன் கைகளை கழுவுறோம், முதல்ல பிஸ்மில்லா சொல்றோம், அல்லாஹ்வை பேரை சொல்லி ஆரம்பிக்கிறோம், பிறகு முன் கைகளை கழுவுறோம், அப்புறம் என்னது வாய் கொப்பளிக்கிறோம், மூக்கிற்கு தண்ணீர் சுத்தம் செய்யறோம், வாய் கொப்பளிக்கிறோம், முகம் முழுக்க கழுவுகிறோம், ரெண்டு கைகளையும் முழங்கை வரைக்கும் கழுவுறோம், தலைக்கு தடவி மசாஜ் செய்யறோம், கால்கள் ரெண்டு கால்களையும் கழுவுகிறோம். இதெல்லாம் செய்து முடிக்கும் போது உது செய்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப இது எல்லாமும் நம்மை சுத்தமாக்கி கொள்றது. அல்லாஹ் இதை விரும்புகிறான், நேசிக்கிறான். இதை சரியான முறையில அழகான முறையில் செய்யறவங்களே அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். அது மட்டும் இல்ல, நாம இருக்கின்ற இடம்,
நம்முடைய வீடா இருக்கட்டும், நாம இருக்கிற வேறு எந்த இடமா இருக்கட்டும், மஸ்ஜிதா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், கடையா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் சுத்தத்தை பேணி நடக்கிறது இருக்குல்ல, சுத்தமா அந்த இடத்த வச்சுக்கிறது, நம்மையும் சுத்தமா வச்சுக்கிறது, இதை அல்லாஹ் நேசிக்கிறார். இதுல தௌபாங்கிறது நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, நம்முடைய செயல்களை சுத்தப்படுத்தக்கூடியது. ஏன்னா அல்லாஹ்விடம் நாம் சுத்தமாக திரும்புகிறோம். நம்முடைய அசுத்தமான காரியங்கள், கெட்ட பேச்சுக்கள், இது எல்லாத்தையும் விடுறோம், கெட்ட செயல்களை விடுறோம், பாவங்களை விடுறோம். இது நம்மை முழுக்க நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய செயல்களை சுத்தப்படுத்துது. நம்ம இருக்கின்ற இடத்தையும், நம்முடைய ஆடை, நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அசுத்தம், இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய தஹாரத். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹிரீன் என்று சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா யாரை யாரை நேசிக்கிறாங்கறதுல மிக முக்கியமான இன்னொரு ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்றான் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன். சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 159வது ஆயா. இதுவரைக்கும் நான் எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள் சொல்லி இருக்கிறேன்? யார் யாரை நேசிப்பாங்கல்ல எத்தனை பேரை இப்ப சொல்லி இருக்கிறேன்? 4. 5வது, நிச்சயமாக அல்லாஹ் அவன் மீது தவக்குள் வைத்து சார்ந்து இருக்கிறவர்களை நேசிக்கிறான். அத்தவக்குள் தக்குவாவும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரும், நீதி செலுத்துகிற நிலையும் அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுத்தரும், தௌபா செய்பவரும் அல்லாஹ்வின் நேசத்திற்கு உள்ளாவார், சுத்தமாக இருப்பவரும் அல்லாஹ்வின் நேசத்திற்கு உள்ளாவார். அடுத்தது, அல்லாஹ்வையே நம்பி இருப்பவர்கள், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறவர்கள், அல்லாஹ்வோட பொறுப்பு ஒப்படைக்கிறவர்கள். இன்னைக்கு நாம ஏதாவது ஒண்ணு நினைக்கிறோம், ஏதாவது செய்யணும்னா அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும், அல்லாஹ்வோட தான் நம்ம சார்ந்து இருக்கணும், அல்லாஹ் நாடாம அது நடக்காது, அல்லாஹ்வுடைய உதவி வேணும் அப்படின்னு எப்பவும் அல்லாஹ்வின் பக்கம் நம்பி இருக்கிறது. இதுதான் அத்தவக்குல். யாரெல்லாம் தன்னையே நம்பி இருக்கிறாங்களோ, அதாவது அல்லாஹ்வாகிய அவனையே நம்பி இருக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் நேசிக்கிறாங்க. இங்க பாருங்க, மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை இங்க பார்க்கலாம். நாம ஒருத்தரை நான் உன்னையே நம்பி கிடக்கிறேன், உன் பக்கம் எதுக்கு எடுத்தாலும் உன்ட்டதான் வருவேன் அப்படின்னு நினைச்சா, அப்படி அவர்கிட்ட போனவங்க பெரிய தொல்லையா இருக்குங்க, எது எடுத்தாலும் என்கிட்டே வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் என்ன நினைப்பாங்க? தொல்லை பொறுக்க முடியல, எது எடுத்தாலும் என் பக்கம் வருது, எது எடுத்தாலும் என்கிட்டே கேட்குது, எது எடுத்தாலும் என்கிட்டதான். ஒரு நிம்மதியா இருக்க முடியுதா? சில இடத்துல ரொம்ப மொஹப்பத்தா இருக்கிற நம்முடைய அம்மா கூட சில இடத்துல அவங்களுக்கு நம்ம இப்படி தொல்லை கொடுத்தோம் வைங்க, எது எடுத்தாலும் அம்மா 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 பின்னாடி போனீங்க, என்ன எது எடுத்தாலும் நிம்மதியா இருக்க முடியல, தூங்க முடியல சொல்லுவாங்களா இல்லையா? அம்மா தூங்கிட்டு இருக்கிறப்ப அந்த நேரத்துல போய் எழுப்பி எனக்கு இது வேணும்னா அப்படி அவங்களுக்கு கோபம் வரும், டென்ஷன் வரும். ஏன்னா தூக்கத்தை கெடுக்குறதா, ஏற்கனவே அவங்க நிறைய வேலை செய்து சோர்ந்து போய் டயர்டாகி அவங்க படுத்து கொஞ்சம் ஓய்வுக்காக படுத்திருப்பாங்க. அந்த நேரத்துல போய் கூட அவங்களுக்கு ஒரு தொல்லை, அந்த இடத்துல கத்துறது, அந்த இடத்துல அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துறதுன்னா அவங்க பொறுக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மனிதர்களுடைய நிலை இதுதான். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கமே எப்பவுமே சார்ந்து அவனிடமே எது எடுத்தாலும் திரும்புறது இருக்குல்ல, அவனிடமே உதவி கேட்கறது, அவனை மட்டுமே நம்பி இருக்கிறது இருக்குல்ல, இந்த தவக்குள்ங்கிறத யார் ஒருத்தர் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறாரோ, படைப்புகளை மக்களை சாராம மக்களை நம்பி கிடக்காம அல்லாஹ்வின் பக்கம் நம்பி கிடக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் நம்புறாரோ, அல்லாஹ் நாடினாதான் நடக்கும் நம்புறாரோ, அவரை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறார். ஆகவே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன் என்று சொல்றான். 5வது வகையானவங்க யார் தெரியுமா? தவக்குல் அல்லாஹ் மேல மட்டும் வைக்கிறோம், மற்றவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சு மற்றவங்களை சார்ந்து இருந்துகிட்டு ஏதாத்தாலும் மற்றவங்களை நம்பி இருக்கிறவங்க இல்ல, அல்லாஹ் நம்பிக்கிறவங்க. அப்போ நாம நம்முடைய தேவைக்கு மனிதர்கிட்ட சில விஷயங்கள் கேட்கலாம், தப்பில்லை. நம்முடைய தாய் தந்தைகிட்ட, நம்முடைய சகோதரர்கிட்ட, நம்முடைய சகோதரிகிட்ட, ஒரு கணவர் தன் மனைவிட ஒரு தேவைக்கு, அல்ல ஒரு மனைவி தன் கணவரிட ஒரு உதவிக்கு கேட்கறது தப்பு இல்லை. ஆனா அல்லாஹ் நாடினால்தான் மட்டும் நடக்கும். நான் அல்லாஹ்வைத்தான் நம்பி இருக்கிறேன், நம்பி இருக்கணுமே தவிர நீங்க தான் எனக்கு உதவணும், நீங்க இல்லாட்டி எனக்கு ஆளே இல்லை, எனக்கு கதியே நீங்க தான்
இல்லைன்னா நான் அதோ கதி அப்படின்னு ஒருத்தர் நம்பினாருன்னா அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, ஷிர்க் வைக்கிறது. ஏன்னுட்டா அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய ஒரே கதி, அவன் பக்கம்தான் சார்ந்து கிடக்கணும். அதுக்கு பேருதான் தவக்குள். அல்லாஹ்வே கதியின் நம்பருக்கு பேரு தான் தவக்குள். இப்படி யார் ஒருத்தர் அல்லாஹ்வே எனக்கு கதின்னு நம்பி இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் அவன் மேல ரொம்ப பிரியப்படுறான். ஏன்னா தன்னுடைய அடிமை தான் தான் படைச்சங்கிறத நம்பியதுனால தன் பக்கம்தான் திரும்பி தன்னுடைய உதவியை தான் வேண்டுங்கிறத கேட்கிறான். அப்ப அல்லாஹ் தவக்குள் இருக்கணும். என்ன செய்வாங்க? அல்லாஹ்வோட தான் தன்னுடைய தேவையை கேட்பாங்க. அல்லாஹ் நாடியில பொருந்திக்குவாங்க. தான் விரும்பியது ஒண்ணு நடந்தது ஒண்ணுனாலும் தவக்குள் அல்லாஹ் மேல தானே. ஆகவே அல்லாஹ் நாடியது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடியது நான் பொருந்திக் கொள்றேன், நான் திருப்தி அடைகிறேன். அல்லாஹ் எனக்கு இதுல ஒரு நன்மை வச்சிருப்பான். ஏன்னா நான் அல்லாஹ்வை தான் நம்பி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய உதவிதான் எனக்கு சிறந்ததா இருக்கும். அல்லாஹ் நான் விரும்பியதை விட அவ விரும்பியதை எனக்கு நாடி இருக்கிறான்னா அது எனக்கு சிறந்தது, எனக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. அதனால என்ன ஆகுது? அந்த தவக்குள்ள அவங்க எப்ப உறுதியா இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் ஆறுதல், அதுதான் அவங்களுடைய கடைசி தங்குமிடம். அவங்களுக்கு அதை தவிர வேறு கதி இல்லை. அதனால அவங்களுக்கு அதுவே அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்துரும். இந்த உலகத்துல இன்னைக்கு மன அழுத்தம், கஷ்டங்கள், சோதனைகள்ல என்ன செய்ய தெரியாம முழிக்கிற நிலை, இந்த நிலைக்கெல்லாம் மருந்து என்ன தெரியுமா? அல்லாஹ் மேல இருக்கிற தவக்குள் உண்மையா இருக்கணும். அதுதான் தௌஹீதுடைய உச்சம். யார் அல்லாஹ் மீது உண்மையான தௌஹீதை கொண்டு இந்த தவக்குள்ள உச்சமா அல்லாஹ்வே பொறுப்பு படைச்சு அவன் பக்கமே சார்ந்து இருக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்கள சொர்க்கம் செல்லக்கூடிய கேள்விக்கணக்கே இல்லாத மக்கள்ல ஆக்கிடுவான். தவக்குள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சன்மானம் என்ன தெரியுமா? சொர்க்கம். அதுவும் சாதாரணமானதல்ல. அந்த சொர்க்கம் எப்படி கிடைக்க போகுதுன்னா தவக்குள்ள உண்மையா இருக்கிறவங்களை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அந்தஸ்து உயர்த்திடுவான் அப்படின்னா அல்லாஹ் நாளைக்கு அவங்கள்ட்ட கேள்வி கணக்கே கேட்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய 70,000 நபர்கள், 70,000, அத 10 மடங்காவும் ஆக்கப்பட்டு அதிலும் இன்னும் வேற ஹதீஸ்கள்ல வந்திருக்குது 70,000னா அல்லாஹ்வுடைய எண்ணிக்கைக்கு அல்லாஹ் தான் அதை முழுக்க அறிந்தவன். அதை தாண்டி நிறைய பேர் உண்டு. ஏன்னா அல்லாஹ் ஒரு கைப்பிடி அள்ளி கூட மனிதர்கள் சொர்க்கத்துல அனுப்புவான். அவங்களும் கேள்வி கணக்கு இல்லாமல் போகிறவங்க வேற ஹதீஸ் வருது. அவனுடைய ஒரு கைப்பிடியில எத்தனை பேர் அல்லாஹ் அள்ளி சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கு இல்லாமல் அனுப்ப போறான்னு நமக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரியானவங்கள்ல அந்த தகுதி உள்ளவங்கங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை குறிப்பிட்டாங்க தெரியுமா? அவங்க முதலாவது எப்படிப்பட்டவங்கன்னா சகுனம் பார்க்க மாட்டாங்க, துர்ச்சகுனம். அந்த காலத்துல பறவையை பறக்க விட்டு சகுனம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சகுனத்தையும் பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் பக்கம் அவங்க நம்பி இருப்பாங்க. அடுத்தது அவங்க அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை கொண்டு தனக்குத்தானே ஓடி பார்த்துக் கொள்வாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உறுதி இருக்கும். தவக்குள் அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்திருப்பாங்க. அதனால தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தாங்களே குர்ஆனுடைய ஆயாத்துகளை துஆக்களை ஓதி உடம்புல தடவிக்குவாங்க, ஊதிக்குவாங்க. அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு நிவாரணம், ஒரு மருத்துவமாக்குறதுல கூட அவங்க சூடிட்டு கொள்ள மாட்டாங்க. அது அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனா எந்த அளவுக்கு அவங்களுக்கு தவக்குள் இருக்கிறதுனா அவங்க சூடிட்டு கொள்ளாமலேயே அந்த சூடு போன்ற நெருப்பு முறையில ட்ரீட்மெண்ட் பண்றத கூட செய்ய மாட்டாங்க. இதுக்கும் ஒருத்தரோட எனக்கு நீங்க ஓதி ஊதுங்கன்னு சொல்ல மாட்டு தடை இல்லை. ஆனா ஒருத்தர் தனக்குத்தானே ஓதி ஊதி கொள்ற அளவுக்கு தவக்குள் வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்கள் எல்லாம் இன்னும் தங்களுடைய ரப்பின் மீது தவக்குள் வைத்தவர்கள், இவர்கள் எல்லாம் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். ஏன் அல்லாஹ் இந்த மக்களை இப்படி தேர்ந்தெடுக்கிறானா? அல்லாஹ் இவங்களை அதிகம் நேசிக்கிறான். தவக்குள் இவங்கள்ட்ட இருந்தனால அல்லாஹ் தஆலா இவங்களை அதிகமா நேசிக்கிறான். ஆகவேதான் கேள்வி கணக்கு இல்லாம விசாரணை இல்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கு தான் இந்த தகுதி கொடுத்திருக்கிறான். மற்றவங்க எல்லாருக்கும் விசாரணை இருக்குது. அப்ப தவக்குள்ள உண்மையா இருந்தவங்களுக்கு விசாரணையே இல்லையா? அல்லாஹு அக்பர். ஆகவே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமா இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன் என்று சொல்றான். அடுத்து ஆறாவது வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துடைய 146வது ஆயா. அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கின்றான். சபர். அஸ்ஸபர் 3 வகை.
முதலாவது, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்து விட்டானோ அதை எல்லாவற்றையும் விட்டு விலகி இருப்பது சபரோடு பொறுமையோடு இருப்பது. அப்படின்னா என்ன? ஹராமான ஒவ்வொன்றை விட்டு விலகி இருக்கிறதுல பொறுமை இருக்கு. சில நேரத்துல ஒண்ணு ஹராம்னு தெரியும், ஒரு கட்டத்துல பொறுமையோடு இருந்திருப்பாரு, அதுக்கு பிறகு பொறுமை போயிடுச்சு, ஹராம செய்துருவார். இது பொறுமையை இழந்தது. அல்லாஹ் இவரை நேசிக்க மாட்டான். ஆனா யாரு பொறுமையோடு உறுதியா இருந்து ஹராம விட்டு விலகி இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிப்பான். முதல் வகை பொறுமை. இரண்டாவது, அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்வதிலேயே பொறுமைய சகித்து அதை செய்யறது. கஷ்டமா தான் இருக்கும். சில விஷயங்கள்ல அல்லாஹ் நம்ம கட்டளையிட்டதை செய்யறதுக்கு கஷ்டம் தெரியும். காலையில சுபு தொழுகை எழும்போது சில சமயங்கள்ல ரொம்ப கஷ்டமா தெரியும். ஏன்னா உடம்பு ரொம்ப சுகத்தை கேட்குது. ஏன்னா அந்த இடத்துல தூங்கினா அந்த நேரத்துல வரக்கூடியது இன்னும் சுகமா இருக்குதே அப்படின்னு நினைக்கும். ஷைத்தான் நமக்கு அந்த சுகத்தை கொடுப்பான் அந்த நேரத்துல. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? சுபுவுக்கு எழணும், காலை நேரம் அதிகாலை தொழுகை தொழணும். அப்போ ஒரு பேர் அல்லாஹ்வின் கட்டளையை தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துறதுக்காக அந்த தூக்கத்தை விட்டு கஷ்டப்பட்டு பொறுமையா எழுந்துடுறாரு, அதை உதறி தள்ளுறாரு, கண்ணை கசக்கிக்கிறார். பிறகு உடனே அவர் எழுந்து ஒது செய்து தயாராகிறார். அப்போ இந்த பொறுமையோட ஒரு தொழிலுக்கு நிக்கிறார் இல்லையா, இந்த பொறுமை அல்லாஹ்வின் கட்டளை கீழ்ப்படுகிறது. இந்த மாதிரி எதுல எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை என்னவோ அந்த கட்டளையை நிறைவேற்றுவதில் நம்ம சகிச்சு பொறுத்துக்கிறோம், அது கஷ்டமா இருந்தா கூட தாங்கிக்கிறோம். இதுவும் ஒரு பொறுமை. இது இரண்டாவது வகை. மூணாவது வகை ஒரு பொறுமை இருக்கு. அல்லாஹ் நமக்கு என்ன நாடிட்டானோ அது நமக்கு பிடிக்காவிட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல திருப்தி அடைஞ்சிடும், விதியை பொறுத்து கொள்றது. ஏன்னா அல்லாஹ் நமக்கு நாடியதுல விதியில எல்லாமே நமக்கு பிடிச்சுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிடிக்காத நடக்கும். யாராவது நம்ம நடந்து போகும்போது சறுக்கி விழுன்னு ஆசைப்பட்டு நடந்து போவோமா? நான் சறுக்கி விழுணும், எனக்கு கால் உடையணும் அப்படி விழும்போமா? ஆனா சில நேரத்துல திடீர்னு நம்மையும் தெரியாம சறுக்குவோம், கீழே விழுந்துருவோம், அடிபட்டுருவோம், சிராய்ச்சிரும். இது அல்லாஹ் விதியில வச்சிருக்கிற நமக்கான ஒரு தீமை. அடிபட்டுருச்சு, நம்ம விரும்பலதான். ஆனா நமக்கு இது மட்டும் இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம விரும்பாதது இந்த உலகத்துல எது நடந்தாலும் அல்லாஹ் நாடியதை நாம் பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ் நாடியது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஒரு நன்மை இதுல வச்சிருப்பான், அல்லாஹ் நாடிட்டான், நான் செய்ய வேண்டியதுதான் நான் செய்யணும். நான் மார்க்கத்துக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நான் நடந்துக்கணும். அல்லாஹ் எனக்கு இதுல ஒரு சோதனை வச்சிருக்கிறான், எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அல்லாஹ் இந்த உலகத்துல இந்த மாதிரி சில விஷயங்களை நடத்துறதுல அல்லாஹ்வுக்கு தான் தெரியுது இதோட ஹிக்மத் என்னன்னு, எனக்கு தெரியாது. ஆனா நான் பொறுமையாக அல்லாஹ்வுடைய விதியை நான் ஏற்றுக்கொள்வேன். ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஒரு வேலையை எதிர்பார்த்திருப்பாரு, அல்ல ஒரு வியாபாரத்தை ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்த்திருப்பாரு. ஆனா நடந்தது வேற. அவர் பொறுத்து கொள்றாரு, பொறுமை காத்துக்கிறார். இன்னொருத்தர் ஒரு கல்யாணம் பண்ண நினைச்சாரு, ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்ய நினைச்சாரு. ஆனா அவரு நினைச்ச மாதிரி நடக்கல, வேற மாதிரி நடந்துச்சு. திருமணமே நடக்கல, அவருக்கு ஏதோ வகையில தள்ளி போச்சு, அல்ல வேற ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னொருத்தர் நினைச்சாரு, படிக்கிறாரு அவரு, அவர் நினைச்சது எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா வேற மாதிரி நடந்துச்சு. அல்லாஹ் நாடியது. இன்னொருத்தர் நினைச்சாரு, ஒரு நோய் வந்துச்சு, அதுல அவருக்கு அந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிட்டா அல்லாஹ் நாடினா நிவாரணம் கிடைச்சுன்னு நினைச்சாரு. ஆனா அதெல்லாம் நடக்கல, நோய் அதிகமாயிடுச்சு. பக்க விளைவு, சைட் எஃபெக்ட்ஸ் முன்னோட திடீர்னு அந்த நோய்க்கு அந்த மருந்து எதிர் விலை ஆற்றிச்சு. என்னாச்சு? நோய் அதிகமாயிடுச்சு, வேற பிரச்சனைகள் வந்துடுச்சு. அல்லாஹ் நாடிட்டான். அவருடைய விதியில ஒரு தீமையை அல்லாஹ் நாங்க வச்சிருக்கிறோம், அது நடக்க வேண்டியது நடந்துருச்சு. அப்ப எதுவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எத்தனை உதாரணங்களாக இருந்தாலும் சரி, நாம அல்லாஹ் நாடியத பொறுமையோடு பொருந்தி கொள்றோம். அது அல்லாஹ்வுடைய செயலை குறை காணக்கூடாது. ஏன் அல்லாஹ் நீ ஏன் இப்படி நாடிட்ட கேட்க கூடாது, நினைக்க கூடாது. என் ரப்பு நாடியதுல ஏதோ நன்மை இருக்கும், நான் அல்லாஹ்வின் நாட்டத்தை பொருந்தி நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கிறாரு, அதை மனசால ஏத்துக்கிறாரு அப்படின்னா அந்த பொறுமை.
அப்ப 3 விதமான பொறுமை இருக்குது. முதலாவது அல்லாஹ் ஹராமாக்கிறதை விட்டு விலகி கொண்டு இருக்கிறதுல விலகி உறுதியா விலகி இருக்கணும், அதுல பொறுமை. ரெண்டாவது அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த கட்டளையே அல்லாஹ் சொல்றபடி செய்யறதுல அது கஷ்டமா இருந்தாலும் அது செய்யறது, அதுல பொறுமை. மூணாவது அல்லாஹ் என்ன விதியில நாடிட்டானோ அது நமக்கு பிடிக்காம போயிருந்தாலும் நமக்கு தீமையா ஆயிருந்தாலும் அல்லாஹ் நாடியது அப்படின்னு பொருந்தி கொண்டு அதுல பொறுமையா இருக்கிறது, அதுல பொறுமை. இந்த 3 விதமான பொறுமையோடு இருக்கிறார்கள் இல்லையா, அந்த பொறுமைசாலிகளை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த பொறுமைக்காரர்களை நேசிக்கிறேன்னு சொல்றதுல இருந்து நமக்கு தெரியுது, நாம தக்வா உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், நீதி செலுத்துவவர்களாகவும் இருக்க வேண்டும், தௌபா செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும், சுத்தமாக இருப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அடுத்த 5வது என்ன சொன்னேன், தவக்குல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 6வது பொறுமைசாலிகளாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகள் மூலமாக நமக்கு சொல்றான். அதுக்கு அடுத்தது சில ஹதீஸ்களை நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்கள்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், சஅல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். குல்து யா ரசூலல்லாஹ் அய்யுல் அஅமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ், அமல்களிலேயே நாம செய்யக்கூடிய செயல்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தது எது, அல்லாஹ் நேசிக்கக்கூடியதுல மிக நேசிக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டேன். கால, அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் தொழுவது. தொழுவது மட்டும் சொல்லல, அந்த வக்துல அந்த நேரத்துல தொழுதணும். சுபுகுடைய நேரம்னா அந்த நேரத்துக்குள்ள தொழணும். புகருடைய நேரத்துக்குள்ள தொழுதணும். அசர் அசருடைய நேரத்துல, மக்ரிப் மக்ரிபுடைய நேரத்துல, இஷா இஷாவுடைய நேரத்துல. சுபுவுடைய தொழுகையே சுபு நேரம் போன பிறகு தொழுகிறது இல்ல, அல்லாஹ் அவங்களை நேசிக்க மாட்டான். ஏன்னா அவங்க அலட்சியமா சுபுவுடைய நேரத்தை விட்டவங்க. துகருடைய தொழுகையை அசர்ல தொழுகிறவங்க இல்ல, அல்லாஹ் அவங்களையும் நேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அசருடைய நேரத்துல அசரை தொழுகிறது விட்டுட்டு துகரை தொழாம இருந்துட்டாங்க, அசர்ல துகர் தொழுகிறாங்க. ஆனா பாருங்க, அல்லாஹ் அவங்களை ஏன் நேசிக்கல அப்படின்னு கேட்டா, அவங்க தொழுகையை தாமதப்படுத்தியதுனால நேசிக்கல. தொழுகிறாங்க, ஆனா தொழுகையை தாமதப்படுத்தி தள்ளி போட்டாங்க, அலட்சியமா அது விட்டாங்க, அதனால அல்லாஹ் அவங்களை நேசிக்கல. அப்போ யார் அல்லாஹ் அதிகமா நேசிப்பான்னா, உரிய நேரத்துல அந்த நேரத்துக்குள்ள தொழுகிறது. அதிலும் ஒரு ஆண் என்றால் ஜமாத்தோடு தொழுகிறது, மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகிறது, மஸ்ஜிதுல இமாம் ஜமாத்தோடு தொழுகிறது. நினைச்ச நேரத்துல வந்தேன் நான் தொழுதேன் அவர் கிளம்பி போயிட்டேங்கிறது இல்லை. ஏன்னா அவர் வீட்டுல தொழுகிறது ஒண்ணுதான், அவர் நினைச்ச நேரத்துல வந்து மஸ்ஜிதுல தொழுகிறது ஒண்ணுதான். நபித்தோழர்கள் அப்படி இருக்கல. சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு இமாமை பின்பற்றி தொழும். இமாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அவர் ருக்கு செய்து அவர் சுஜூது செய்யறாரு இல்லையா, அவரை பின்பற்றி அதே போலவே ருக்கு செய்து சுஜூது செய்து தொழணும். இது ஆண்கள் மீது கட்டாய கடமை. அப்ப தொழுகை உரிய நேரத்தில் தொழுவதுனா இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் அலட்சியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, தொழுகையில மிகப்பெரிய அலட்சியம், நேரத்துக்கு தொழுகிறது இல்ல. சிலர் தாமதப்படுத்தி தொழுறாங்க, சிலர் பலர் தொழாமலே இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி நேசிப்பான்? ஆனா தொழாதவங்க நிறைய பேரு நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்லிக்குவாங்க. அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன்னு சொல்றதுனால அல்லாஹ் நேசிக்க போறது இல்லை. அல்லாஹ் சொல்றபடி அல்லாஹ் எதற்காக நேசிப்பானா அந்த நேசத்தோடு நாம் அந்த தகுதியில இருக்கணும். அதை செய்யாம இருந்துட்டு ஒழுங்கா தொழாம இருந்துட்டு நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என் மனசுல அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றதுனால அல்லாஹ்வுடைய நேசத்தை ஒரு காலம் அடைய முடியாது. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய செயல்களிலேயே எல்லா செயலை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னு எதை சொல்றாங்கன்னா, தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவதை சொல்றாங்க. அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அதற்கு உரிய நேரத்தில் தொழ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குல்து சும்ம ஐயு,
அதற்கு பிறகு எது என்று கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பிர்ருல் வாலிதை, தாய் தந்தைக்கு நன்மை செய்வது. நம்மை பெற்றெடுத்த நம்முடைய அம்மா அத்தாவுக்கு நல்லது செய்யணும், அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். என்னென்ன விதத்துல எல்லாம் அவங்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அதை செய்யணும். கஷ்டம் தரக்கூடாது, தொல்லை தரக்கூடாது, சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது, அவங்க மனசை நோகடிக்க செய்யக்கூடாது, அவங்களுக்கு தலைவலியை கொண்டு வரக்கூடாது, அவங்களுக்கு பதற்றத்தை கொண்டு வரக்கூடாது, அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், அரவணைப்பாக இருக்கணும். நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானதா நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியம் தான். தொழுகைக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப சிறந்த காரியம் என்ன தெரியுமா? நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நன்மை செய்யறது, உபகாரம் செய்யறது. உபத்திரவம் செய்யறது இல்ல, உபகாரம். உபத்திரம்னா தொல்லை கொடுக்கிறது, துரோகம் பண்றது, அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. ஆனா உபகாரம்னா அவங்களை சந்தோஷப்படுத்துறது, நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நல்லது செய்யறது. எதுல நம்மால அவங்களுக்கு உதவியா இருக்க முடியுமா அதை நம்ம செய்யறது. அப்ப பிர் நன்மை, பிர்ருல் வாலிதை, நம் தாய் தந்தைக்கு நன்மை செய்வது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல்கள்ல தொழுகைக்கு எடுத்து சொல்றாங்க. முதல்ல குர்ஆனுடைய ஆயத்துகள்ல 6 விஷயங்கள் பார்த்தோம். இந்த ஹதீஸ்ல இப்ப 2 பார்த்திருக்கிறோம், மொத்தம் 8. 7வது விஷயம் தொழுகை உரிய நேரத்தில் தொழுவது. 8வது தாய் தந்தைக்கு நன்மை செய்வது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதற்கு பிறகு இப்னு அப்பாஸ் இன்னும் கேட்கிறார், குல்து தும்ம ஐயு, அதற்கு பிறகு எது என்று கேட்டேன். قال الجهاد في سبيل الله, அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது என்று சொன்னார்கள். அல் ஜிஹாத், இது அல்லாஹ் தஆலா எப்ப அதை கடமையாக்கிட்டானோ அந்த நேரத்துல அந்த கடமையை நாம் நிறைவேற்றணும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் ஒரு தேசமா முஸ்லிம் ஆட்சியாளர் அவங்களுக்கு இருக்கும்போது, அந்த ஆட்சியாளருக்கு கீழே முஸ்லிம் ஆட்சியாளர் இருக்கிறார் என்றால் அவருக்கு கீழே முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு இருக்கும்போது, அந்த ஒன்றுபட்ட முஸ்லிம்கள் அந்த ஆட்சியாளரோடு இருந்து அவர் அல்லாஹ்வின் பாதையில போர் செய்ய கூப்பிடும் போது அதற்கு கட்டுப்பட்டு அவரோட போய் சேர்ந்து கொள்ளணும். அப்போது அல்லாஹ்வின் மார்க்கம் உயரணும், இஸ்லாம் மேலோங்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் இருக்கணுமே தவிர இந்த துன்யா, இந்த உலகத்துல உள்ளதை நம்ம அடையணுங்கிறது நோக்கமா இருக்கக்கூடாது. அல்லாஹ் யார் ஒருத்தர் அல்லாஹ்வின் பாதையில இந்த மாதிரியான ஜிஹாத் செய்யறோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனா இது இந்த ஜிஹாத் அப்படிங்கிறது, இந்த போர் செய்யறதுங்கிறது இது ஒண்ணு மட்டும் இல்ல. அல் ஜிஹாத்ங்கிறது அல்லாஹ்வின் பாதையில போர் செய்யறதுங்கிறது ஒண்ணு ஆட்சியாளர் இருந்து அவருக்கு கீழே முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு எதிரிக்கு எதிராக நிற்பது, இஸ்லாமுக்காக நிற்பது, தௌஹீதுக்காக நிற்பது. இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஷைத்தானுக்கு எதிராக, நப்சுக்கு, மன இச்சைகளுக்கு எதிராக போர் செய்யும். அப்ப என்ன, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல், ஹராமை விட்டு விலகுதல், நம்முடைய மனசை கட்டுப்படுத்துதல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய நம்முடைய மனசை பயிற்றுவித்தல். அதாவது அல்லாஹ்வுக்கு பிடிச்சதை தான் நம்ம செய்யணும், ஹராமை விட்டு விலகணும், நம்முடைய மனசை கட்டுப்படுத்தணும். இது ஒரு ஜிஹாத். ஹராமானதை பேசக்கூடாது, நாக்க கட்டுப்படுத்துறோம் இல்லையா, அது ஒரு ஜிஹாத். ஹராமானதை பார்க்க கூடாதுன்னு நம்முடைய கண்களை தாழ்த்தி கொள்றோமா இல்லையா, அது ஒரு ஜிஹாத். ஹராமானதை தொடக்கூடாது, ஹராமானதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய கை கால்களை கட்டுப்படுத்திக்கிறோம் இல்லையா, அது ஒரு ஜிஹாத். அப்ப இதெல்லாம் நம்ம அல்லாஹ்வின் பாதையில அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நம்மை ஆக்கிக்கொள்ளணும். அது எல்லாமே ஜிஹாத் தான். அப்படி யார் உண்மையா அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையில இந்த போராட்டத்தை சந்திச்சு அதுல உண்மையா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல கூறறாங்க. அதுல ரொம்ப உயர்ந்தது என்ன தெரியுமா? அஃபலுல் ஜிஹாத், ஜிஹாதிலே மிகவும் உயர்ந்தது ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர் முன்னாடி போய் நின்று அவனுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்றது. இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார ஒரு ஆட்சியாளர் அவனுக்கு முன்னாடி போய் நின்று அவனுக்கு கலிமத்து ஹக், சத்திய வார்த்தை,
அல்லாஹ் இப்படி சொல்றான், அல்லாஹ்வுடைய நபி இப்படி சொல்றாங்க, இதுதான் சத்தியம் அப்படின்னு எடுத்து சொல்றது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு முன்னாடி போய் நின்று அல்லாஹ்வின் பக்கம் அவனை அழைத்தாங்களோ அது போல அழகான முறையில மென்மையான முறையில அந்த ஆட்சியாளனும் சத்தியத்தை எடுத்து சொல்றது. இது அஃதலு ஜிஹாத். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த ஜிஹாத் சொன்னாங்க. அப்ப இது எல்லாமே செய்யறது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது. இதெல்லாம் கூட தொழுகைக்கு அடுத்துதான். இதெல்லாம் கூட நம்முடைய தாய் தந்தைக்கு நன்மை செய்யறோமா இல்லையா, அதுக்கு அடுத்துதான். அப்ப ஜிஹாது கூட 3வது இடத்துலதான் இருக்கு. போர் செய்யக்கூடிய ஜிஹாது கூட தொழுகைக்கு பின்னாடிதான். தாய் தந்தைக்கு நன்மை செய்யறோமே, அவங்கள பாதுகாக்கிறோமே, அதுக்கு அடுத்துதான். அப்ப அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில விரும்பக்கூடியதுல தொழுகை மகத்தான அதுக்கு இடம் இருக்குது. இன்னைக்கு எவ்வளவு பேர் அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த லேசான விஷயத்தை செய்யறாங்க. நிறைய பேருக்கு தொழுகை ரொம்ப பாரமா தெரியுது. அப்ப எவ்வளவு பலவீனமா அல்லாஹ் மீதான நேசம் நமக்கு இருக்குன்னு தெரியுதா? அல்லாஹ் நேசிக்கணும் நம்மைய. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், தொழுகையில கூட அல்லாஹ்வுக்கு உண்மையா இல்லையே, அப்ப எப்படி அல்லாஹ் நேசிப்பான்? ஆனா நம்முடைய எல்லா செயல்களை விட தொழுகைதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும்னு அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க. அப்படியானா அல்லாஹ்வுக்கு எது மிகவும் பிடிக்குமோ அதுதானே நமக்கு மிகவும் பிடிக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு தொழுகை மிகவும் பிடிச்சதா இல்லையே. அப்படி இருந்திருந்தா தொழுகையா அல்லது வியாபாரமா வந்து முதல் தொழுகை, தொழுகையா அல்லது இதுவா அப்படின்னு ஏற ஒண்ணு வந்து தொழுகைதான். எது எடுத்தாலும் முதல் தொழுகை வந்து நிற்கும். ஆனா இன்னைக்கு மத்ததெல்லாம் முதல்ல இருக்குது, தொழுகை கடைசியில இருக்குது. நேரம் இருந்தா தொழுவோம் அப்படின்னு இருக்கிறவங்க எத்தனை பேர்? பிஸியா இருக்கிறேன் நேரம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அப்ப பிஸியா அவங்க எதுல எல்லாம் இருக்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கு முக்கியமா இருக்கு, தொழுகை முக்கியமா இல்ல. அப்ப அவங்க பிஸியா இருக்கிறத தொழுகையை விட அதிகமா நேசிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? அப்ப எப்படி அல்லாஹ் அவங்களை அதிகமா நேசிப்பான்? ஆனா அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது தொழுகை. இவங்களுக்கு தொழுகை உலகம் பிடித்தமானதா இல்ல. அப்ப எப்படி அல்லாஹ் இவங்களை அதிகமா நேசிப்பான்? நேசிக்க மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் யாரை நேசிக்கிறாங்கிறத முதல்ல நாம் அந்த யார் யாருங்கிறதுல நமக்கு அது தகுதி இருக்கா நமக்கு நாம கேள்வி கேட்கணும். அப்படியே கேள்வி கேட்டு நமக்கு அந்த பதில்ல நாம ஃபெயிலியர், நாம தோல்வி அடைஞ்சவங்க, அந்த தகுதியே நமக்கு இல்லைன்னா நாம அல்லாஹ்வை நேசிக்கணும்னு சொல்றதுனால எல்லாம் அல்லாஹ் நேசிக்க போறது இல்ல. முதல்ல நம்மை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து தெரியுது. இந்த ஹதீஸ் புகாரில 504வது ஹதீஸாக வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இதுல இருந்து நம்முடைய வாழ்க்கையில முதல்ல அல்லாஹ்வை நேசிப்பதற்கு நம்முடைய தகுதியில இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், இந்த தன்மையோடு நாம் இருக்க வேண்டும்ங்கிறது தெரியுது. இன்னும் கடமையான நல்ல அமல்களை செய்யறதோட முடிஞ்சா இன்னும் நம்மால உபரியான நல்ல அமல்களை எல்லாம் செய்ய பார்க்கணும். தொழுகையிலிருந்தே அதை ஆரம்பிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய புகாரில 1131வது ஹதீஸ், அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹ் ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தொழுகைகளிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை. வஅஹப்பு ஸியாமி இலல்லாஹ் ஸியாமு தாவூத். நோன்புகளிலேயே மிகவும் பிடித்தமானது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நோன்பு. வகான யனாமு நிஸ்ஃபுல் லைல் வயகூமு சுலுஸா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி தொழுவாங்களாம், இரவுல பாதி இரவு வரைக்கும் தூங்குவாங்க, பிறகு இரவு 1/3 பகுதி நேரம் தொழுவாங்க. பாதி இரவு நேரம் வரைக்கும் தூங்குவாங்க, பிறகு அவங்க 1/3 பகுதி நேரம், மொத்த இரவுல 1/3 பகுதி நேரம் அவங்க தொழுவாங்க. அப்புறம் பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வயகூமு சுலுஸா வயனாமு சுதுஸஹு வயஸூமு யௌமன் வயஃப்திரு யௌமன். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவங்க இரவுல 1 பகுதி நேரம் 6ல் 1 பகுதி நேரம் தூங்குவாங்க அப்படின்னு இருக்குது. அதோ மொத்தம் 6ல 1 பகுதி நேரம் தூங்குறவங்க அவங்களுடைய தூக்க வழக்கமா இருந்திருக்குது. பாதி இரவு வரைக்கும் கூட தூங்கக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் இரவில் அவங்க தொழுகை விட மாட்டாங்க. அப்ப இரவு நேர தொழுகைங்கிறது தஹஜ்ஜுடைய தொழுகை. அது நடுநிசில தொழுகிறதா இருக்கலாம், அல்லது சுபூஹ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சஹர் செய்யறோமே அந்த நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையா இருக்கலாம்,
எதுவான அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப பிடித்தமான தொழுகை. முதல்ல 5 வேளை தொழுகை கடமையான தொழுகை, உரிய நேரத்தில் தொழுகிறது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும். அதுக்கடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருஷம் முழுக்க இரவுல இப்படி தொழுது இருக்கிறாங்க. நோன்பு பார்த்தா அவங்க என்ன வைப்பாங்க பாருங்க, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் விட்டு விடுவார்கள். அப்படின்றா ஒரு வருஷத்துல அவங்க பாதி வருஷம் நோன்பு வைக்கூடியங்களா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாள் வச்சு ஒரு நாள் விட்டுறாங்க, அப்புறம் அடுத்த நாள் வைப்பாங்க, அப்புறம் அடுத்த நாள் விட்டுருவாங்க இப்படி. ஆனா இது யாரு செயல்படுத்த முடியும் தெரியுமா? முதல்ல கடமையான அமல்களை சரியா செய்யறவங்க செய்ய முடியும். 5 வேளை தொழுகைய சரியான நேரத்துல உரிய நேரத்துல தொழுகிறோம்னு வைங்க, அந்த தொழுகையை சரியா தொழுகிட்டே வந்தோம்னா அதுதான் நமக்கு சக்தியை கொடுக்கும். இரவுல கூட இரவு தொழுகையை சரியா தொழுகு, வருஷம் முழுக்க இரவு தொழுகை தொழலாம். அதே மாதிரி கடமையான ரமலானுடைய நோன்பை சரியா வைக்கிறோம், மற்ற உபரி நோன்புல வைக்கிற அளவுக்கு சக்தி இருக்குது. அல்லாஹ் நாடி நமக்கு சக்தி இருந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போல வைக்க முடியும்னா அப்போ வைக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட சிறந்தது என்னன்னு கேட்டா, ஒருத்தர் முதல்ல கடமையை சரியா செய்யணும். அப்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர் முதல்ல அல்லாஹ் எதை கட்டாயமாக்கி இருக்காலும் அதை செய்யறது நஃபீல் 2வது, சுன்னத்தான விஷயங்கள் 2வது, கடமையில குறைவில்லாம முதல்ல பார்க்கணும். அப்புறம் சுன்னத்துகளையும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் செய்வதற்கு முயற்சி செய்யணும். அவை மொத்த 10 விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். 10 இருக்குதா? முதலாவது தக்வா, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் தக்வா உள்ளவர்கள். 2வது நீதியாக நடந்து கொள்கிறவர்கள், நீதியை பேசுகிறவர்கள், அந்த நீதி அல்லாஹ் சொல்றபடி நபி சொன்னபடி இருக்க வேண்டும். 3வது அல்லாஹ்வுடன் தௌபா செய்து தம்முடைய பாவங்களை கைவிடுகிறவர்கள். 4வது தஹாரத்துடன் பரிசுத்தமாக தூய்மையாக இருக்கிறவர்கள், சுத்தத்தை கடைபிடிக்கிறவர்கள், ஒதுவோடு இருக்கிறவர்கள். 4. 5வது தவக்குல், அல்லாஹ்வின் மீது மட்டுமே பொறுப்பு சாட்டி அவனை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். 6வது பொறுமை, சகித்திருந்து அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக் கொள்வதோடு ஹராமை விட்டு விலகி இருப்பதிலும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் வாழ்க்கையில செயல்படுத்தலும் உறுதியாக பொறுமையாக அதை செயல்படுத்துறோம். 7வது தொழுகையை உரிய நேரத்துல வக்துல தொழுகிறோம், தாமதிக்காதவர்கள். நேரம் வந்துருச்சா முதல்ல தொழுகிறோம், ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறோம். ஆண்கள் என்றால் ஜமாத் கட்டாயம், ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறோம். 8வது தாய் தந்தைக்கு நன்மை செய்கிறவர்கள். 9வது அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் போர் செய்கிறவர்கள். அதுல அல்லாஹ் நாட்டம் இருந்து அந்த கடமையான நேரத்துல முஸ்லிம் ஆட்சி தலைவர் இருந்து அவர் ஜிஹாது கலைத்தார் என்று அவரோடு சேர்ந்து கொள்றவங்க. இல்லாத பட்சத்துல கூட மன இச்சைக்கு எதிராக ஜிஹாத் செய்து ஹராமை விட்டு விலகுவதில் மனதை கட்டுப்படுத்துகிறார்கள், நாக்கை கட்டுப்படுத்துகிறார். இவர்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் பாதையில போர் செய்யறவங்க தான். 10வது என்ன? அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது நோன்பு தொழுகை எல்லாத்திலும் உபரியாக நம்மால் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். அதுல எவ்வளவு நம்மால முடியுமோ அவ்வளவு தூரம் செய்ய முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான பண்புகள், இன்னும் நிறைய பண்புகள் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் யார் யாரை நேசிக்கிறாங்கிறது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறான். நாம் அப்படிப்பட்ட நல்லோர்கள்ல உண்மையாகவே அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு ஆசைப்படணும். அல்லாஹ்வை அதிகமா நேசிக்கணும், நம்மை படைத்தவனுக்கு நன்றி செலுத்தணும், அவனை நெருங்குவதற்கு முயற்சி செய்யணும். இந்த மாதிரி நற்காரியங்களை கொண்டு ஹராமை விட்டு விலகுவதை கொண்டுதான் அல்லாஹ்வை நெருங்க முடியும், உண்மையாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்கள்ல நம் எல்லோரையும் ஆக்க வேண்டும்ங்கிற துஆவோடு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.